ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சஹஸ்ரநாமம் ஸ்ரீ நரசிம்மசுவாமி அருளியது. ஸ்லோகம் 24. ஓம் அன்னதான சதா நிஷ்டாய நமக. பசி என்று வந்துவிட்டால் அதில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லை என்பதை பாபா தன் பக்தர்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் எடுத்துரைத்தார். பிக்ஷை எடுத்தார் என்றாலும் அதை பகிர்ந்தே உண்டார். எல்லா உயிரினங்களுக்கும் பாகுபாடின்றி உணவளித்தார். உணவு என்று வந்துவிட்டால் அது அனைவரையும் இணைக்கும் பிரம்மமாகிறது என்பதை உணர்த்த வேண்டியோ என்னவோ தான் பிக்ஷை எடுத்த உணவை ஒரே ஒரு மண் பாண்டத்தில் மசூதியின் வாசலில் வைத்தார். தன் கைகளாலேயே சமைத்தார், பரிமாறினார். உணவை அன்பாக சமைப்பதும், பக்தர்கள் கொண்டு வந்த உணவை அன்பாக ஏற்றுக்கொள்வதும், அன்பாக பரிமாறுவதும், பிறரை அன்புடன் பரிமாறச் செய்வதும் அவரின் அன்றாட கடமையாக நிகழ்த்தி கொண்டிருந்தார். ஓம் அன்னதான சதா நிஷ்டாய நமக. அன்னதான என்றால் உணவை அன்புடன் அளிப்பது, சதா என்றால் எப்பொழுதும், நிஷ்டாய என்றால் முழு ஈடுபாட்டுடன் இருப்பது. எப்பொழுதும் அன்னதானத்தில் ஈடுபாடு கொண்டவரான சாயிபாபாவிற்கு நமஸ்காரம். ஒரு முறை லக்ஷ்மிபாய் அம்மையாரை உணவு சமைத்து வரச் சொல்லி அதை அவசரமாக பசியோடு வந்து நின்ற பெண்ணாய்க்கு அளித்து விட்டார். அதிர்ந்து போன லக்ஷ்மிபாய் அம்மையாரை பார்த்து, அந்த ஜீவாத்மாவின் பசியும் என் பசியும் வேறு வேறு அல்ல, அதனால்தான் சமைத்து வரச் சொன்னேன். இப்பொழுது எனது வயிறு நிறைந்து விட்டது என்றார். அனைத்து உயிரினங்களின் பசியையும் தனதே எனக் கொண்டு வாழ்ந்த அன்னதான பிரபுவான சாய் மகாராஜனை ஓம் அன்னதான சதா நிஷ்டாய நமக என்று போற்றுகிறோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.